சீட்டு விளையாடுறது சூதாட்டம், குடிக்கிறதும் ஒரு சூதாட்டம் தாங்க. அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். அரசியல் மிகப்பெரிய சூதாட்டம். எங்கே இந்த கூட்டணி உருவாகுதுல்ல, அதுதான் மிகப்பெரிய சூதாட்டம். அது எங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்க. என்னங்க நீங்களும் அவங்களும் கூட்டணி வச்சுக்கிறீங்க, கொள்கை வேறு கூட்டணி வேறு, அங்கே யாருக்கு சூதாட்டம். சாமி இல்லைங்கிறவனும் சாமி இருக்கிறவனும் தேர்தல் வரும்போது நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா அதுதான் உலகத்தில் மிகப்பெரிய சூதாட்டம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பயணித்து ஒன்றா கூட்டணி வச்சு தேர்தல் நிற்கிறாங்கன்னா கொள்கை, கோட்பாடு, மொழி உணர்வு, இன உணர்வு எல்லாம் ஒன்றா இருக்கணும்ல. எதுவுமே இருக்காது. இவர் வேற மொழி, அவர் வேற மொழி, இவருக்கு வேற கொள்கை, அவருக்கு வேற கொள்கை. நாங்கள் மது விலக்கு கொண்டு வருவோம், நாங்கள் கொண்டு வர மாட்டோம். நாங்கள் சாமி கும்பிடுவோம், நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். எல்லாம் வெவ்வேறு. ஆனால் நாங்களும் ஒன்றா நிற்கிறோம், ஓட்டு போடுங்க. ஏன்னா மக்கள் முட்டாள் பேசல, முட்டாள். சொன்னாங்கல்ல, சூதாட்டம் நடத்துகிறவன் கோடீஸ்வரன் ஆயிடான், சூதாடுறவன் ஓட்டண்டி ஆகிட்டான். அதே மாதிரி தான் ஓட்டு போடுறவன் ஓட்டண்டி ஆயிடுவான், ஓட்டு வாங்குறவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். என்ன சார்? அப்போ அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டமாக இருக்குது. இப்போ 2026 வருது. 2026 நிறைய காய் நகரும். ஆமாம், புதுசாக கிளம்ப சூதாட்டம். மக்கள் உணரணும், மக்கள் உணரணும். இந்த அரசியல் சூதாட்டத்தை விட இன்னொரு சூதாட்டம் இருக்கு. சினிமா மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். இப்போ முன்னாடிலாம் சினிமாங்கிறது ஒரு கலையாக பார்க்கப்பட்டது, வியாபாரமாக பார்க்கப்பட்டது. சிலது அரசியலுக்கு பயன்பட்டது, சிலது பக்தியை வளர்க்க பயன்பட்டது, சிலது பாசத்தை வளர்க்க பயன்பட்டது, சிலர் காதலி வளர்க்க பயன்பட்டது. இப்படி எத்தனையோக்கே இந்த சினிமா பயன்பட்டது. இன்று முழுக்க முழுக்க சினிமாவில் தான் சார் சூதாட்டம் ஜாஸ்தி. ஏன்னா இன்னைக்கு தயாரிப்பாளருக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு படம் எடுத்தால் யாரும் சம்பாதிக்கிறாங்க, மீடியேட் சம்பாதிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கிறாங்க, தியேட்டருக்கான சம்பாதிக்கிறாங்க. பிடிச்சிருக்கு, போட்ட காசு வரலன்னா அவன் தான் பிடிச்சார். ஒரு தயாரிப்பில் படம் பண்ணுறாரு, டைரக்டர் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, நடிகர் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, கேமராமேன் சம்பளம் வாங்கிட்டு போகிறாரு, டெக்னீஷியன் எல்லாமே சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. டிவி பண்ணுறாங்களா, அவர் சம்பளம் வாங்கிறாரு, மியூசிக் டைரக்டர் சம்பளம் வாங்கிறாரு. எல்லாரும் அவங்க உழைப்புக்கு காசு வாங்கிட்டு போகிறாங்க. படம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்த பிடிச்சி என்ன கிடைச்சிது? ஒன்றும் இல்லை, தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் பணம் கிடைக்குது. அப்போ இன்னைக்கு அரசியலோட மிகப்பெரிய சூதாட்டம் சினிமா, மிகப்பெரிய சூதாட்டம். லாட்ரி கம்பெனி நடத்துறது யாரு கூட தெரிஞ்சு போகும். இந்த சினிமாவில் சூதாடுறது யாரு, இந்த கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு, ஒவ்வொரு பிடிச்சும் பிழைக்கணும் பண்றது யாரு, தியேட்டர் கண்ட்ரோல் வச்சிருக்கிறது யாரு, ஒரு தயாரிப்பு இனத்தையே ஒழிச்சு நம்ம கூட சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிறது யாரு? இது மிகப்பெரிய சூதாட்டம், மிகப்பெரிய சூதாட்டம். அப்ப அரசியலும் சூதாட்டம், சினிமாவும் சூதாட்டம். இந்த சூதாட்டம் மத்தியில் சீட்டுலாம் ஒரு சூதாட்டமா? இதெல்லாம் சூதாட்டம். குடி சூதாட்டம், குடிக்க வைக்கிறது யாரு? அவங்க அரசியல்வாதிங்க தான். அப்ப இன்னைக்கு மொத்தத்துக்குமே சூதாடுறது யாருன்னா இன்னைக்கு அரசியல் தான் மிகப்பெரிய சூதாட்டம். இந்த எலெக்ஷன் வரும்போது இந்த மண்ணெண்ணையும் தண்ணியும் ஒன்று சேருமா? ஆனால் அரசியல் சேரும், எலெக்ஷன் வரும்போது சேரும். வெவ்வேறு. ஆனா ஓட்டுக்காக மக்களை ஏமாத்தி ஓட்டை வாங்கி எப்படியாவது பதில் உட்காந்துடணும். கொள்கை வித்தியாசத்தோட யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய சூதாட்டக்காரங்க. அங்கே நம்ம உஷாராயிரும். கொள்கை உடன்பாடு இருக்கு, உனக்கும் ஒரே கொள்கை, எனக்கும் ஒரே கொள்கை, நான் இதுக்காக போராடுறேன், நான் இதுக்காக போராடுறேன், நான் தமிழ் என்ற உணர்வோடு
நான் தமிழ்நாடு என்ற உணர்வோடு தமிழ் மக்களுக்காக நான் பாடுபடுகிறேன். நானும் ஒன்லி தமிழ், நான் தமிழன், நான் தமிழ் மக்களை போராடுறேன் அப்படி 2 சேர்த்தாங்கன்னா அவங்க உட்கார வைக்கலாம் சார். ஒருத்தன் தமிழன்பான், ஒருத்தன் திராவிடன்பான். திராவிடக்கிட்ட தமிழ் வார்த்தையே வராது. தமிழ் சொல்லிட்டு திராவிடங்கிற ஒரு ஃபோர்ஜரியும் பார்ப்பல. இவ்வளவு கத்திக்கிறீங்க, அப்புறம் எப்படி கூட்டணி வருது? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்கள் கூட்டணி வைப்போம். அப்போ இது மிகப்பெரிய சூதாட்டம். அதோட சூதாட்டம் இன்னைக்கு என்னன்னா கலாச்சாரம் சூதாட்டமாகிவிட்டது, பண்பாடு சூதாட்டமாகிவிட்டது. இன்னைக்கு பொய் பேசுறேன் சார். பொய் 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 என்ன பொய்னா இன்னைக்கு பேசுற மிகப்பெரிய பொய். பெண்கள் எல்லாத்துலயும் ஆணுக்கு நிகராயிட்டாங்க. பெண் விடுதலை கிடைத்து விட்டது. பெண் எல்லாத்திலும் உயர்ந்து விட்டாள். பெண் அடிமைத்தனம் சுத்தமா ஒழிக்கப்பட்டு விட்டது. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பொய். ஒரு பொண்ணு நைட்ல தனியா போக முடியல, கெடுத்து குட்டிச்சிறை கருப்படி சின்னவளம் ஆக்கிறாங்க. என்ன தமிழ் இடம் பெண்கள் என்ன முன்னேறிட்டாங்க? நீ பெண் பிரி சூதாட்ட பொருள் ஆயிட்டா. ஒரு லவ்வரோட எந்த கோவை எல்லாரும் மனசு இன்னைக்கு பத்திட்டு எரியுது. 2 நாள் அந்த செய்தி பார்க்கும்போதெல்லாம் வயிறு எரியுது. என்ன நாடு இது? நாங்க பெண்களுக்கு முன்னாடி பண்ணிட்டோம். என்ன பண்ணிட்டிய? அப்பாவது கோனான் சார் ஒரு காலகட்டத்தில் நான் சார் உங்க தைரியத்தை வேந்து பார்ப்பேன். ஒரு ஆளுங்கட்சி அப்பெல்லாம் எம்ஜிஆர்னா அது பவர். எம்ஜிஆர் யாரும் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆரும் பயம் இருந்துச்சு. அந்த நேரம் ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் படம் எடுத்தவர் வி.சி. கோனான் சார். பயப்பட மாட்டார் அவர். அந்த துணிச்சல் வி.சி. கோனான் சார்கள் துணிச்சல்ல 1% இன்னைக்கு உள்ள இயக்குநருக்கு இருக்கா? இருந்தா சினிமா சூதாட்டம் ஆகாது. இன்னைக்கு யாருக்கும் எதிர்த்து பேசுறதுக்கு வலு இல்லை. ஒரு அரசியல்வாதியை எதிர்த்து பேச முடியல. அடுத்த வாரத்துக்கு உள்ள வச்சுறாங்க. பெண் கோவையில் நிறைய பேர் அந்த பொண்ணியை அந்த நேரத்தில் அங்கே போச்சு. ஏன் தனியாக போச்சு? ஒரு பொண்ணை 3 பேர் சின்னவனமாக்கி குத்துயிரும் கொலையுரம் போட்டான். இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணை தூக்கிதான் செத்து போயிருக்கோம். ஆனால் இங்கே நிறைய பேர் 11 மணிக்கு அங்கே என்ன வேலை, ராத்திரியில் அங்கே என்ன வேலை? நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை தெரியாதுன்னா போயிருந்து இப்படி பண்ணியதை கேட்பீங்களாடா? போன தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லையா ஒத்துக்குங்க. அப்போ நம்ம அலர்ட் பண்ணிடுறோம். இங்கே ஒரு பொண்ணு வையனை தனியாக போனால் பாதுகாப்புன்னு சொல்லுங்க. அப்புறம் கேளுங்க ஏன் போனிட்டு. இங்கே பொண்ணு தனியாக விட மாட்டோம். பண்ணாங்க ஒரு லவர்ஸ் விட மாட்டோம். லவர் அவன் பையன் அடிச்சு போட்டு நாங்கள் 5 hours சேர்ந்து குடிச்சிடாக்கி விடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி அப்பவும் இதே கேள்வி. அங்கேயும் அவன் புதற்குள்ள போனாங்க. போனால் கடுப்பீராடா புறம்போக்குகளா? நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒரு அமைச்சர் 1000 கோடி 2000 கோடி ஊழல் பண்ணாருன்னா நம்ம அரசை எதிர்க்கலாம் சார், கேள்வி கேட்கலாம் சார். கலாச்சாரம் காய்ச்சப்படுது அப்படின்னா நம்ம அரசாங்கத்தை கேள்வி கேட்கலாம். ஒரு பாலம் கட்டினாங்க 500 கோடிக்கு, 1 மாதம் இடிஞ்சு விழுந்துச்சு. அப்போ நம்ம அரசை கேள்வி கேட்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணை சீரடிச்சாங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயாவது, அதுக்கு நம்ம அரசை கேள்வி வைக்கக்கூடாது. இந்த சமூகத்தை கேள்வி வைக்கணும். இந்த சமுதாயத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம எல்லாத்துக்குமே அரசாங்கத்தை கேள்வி கேட்டுக்கு வந்தோம்னா சரி வராது. அது அரசாங்கத்தின் இது வேறு, இது வேறு. இது நாடு குட்டிச்சுராப்பு இருக்கு. கலாச்சாரம் போச்சு, சீரழிச்சு போச்சு.
எவனோ 4 பேர் இங்கே சீரழிக்கிறான். அப்போ இதுக்கும் நான் சொல்றேன், இங்கே வந்து எல்லாருமே அரசியல்வாதி பார்வையில பார்க்கக்கூடாது. எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், உதிர்கட்சியாக இருக்கட்டும், முளைச்ச கட்சியாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே ஒரு நடந்துட்டா இங்கே ஒரு பொண்ணுக்கு ஒன்று ஆன உடனே நீங்கள் அரசியல்வாதியை குரல் கொடுக்கூடாது சார். ஒரு மனுஷனை குரல் கொடுக்கணும் சார். மனுஷனை குரல் கொடுக்கணும், ஆதங்கத்தில் குரல் கொடுக்கணும். அப்போ தான் இதுக்கு தீர்வு வரும். சும்மா அரசியல் எதுக்கிறதுக்காக குரல் கொடுத்தோம்னா அதுக்கு நீ ஊழல் எதிர்க்க. டாஸ்மாக் கடை திறந்துருக்காங்களா, அதே எதிர்க்கலாம். இந்த மாதிரி ரகசியம் இந்த மாதிரி தெரியாமல் சூதாரம் நடக்குதா, அதுக்கு நம்ம அரசாங்கம் தெரிவிக்கலாம். இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து யாரும் அரசியல்வாதியாக குரல் கொடுக்காம எல்லாரும் மனுஷனா குரல் கொடுத்தா தான் இது ஒரு தீர்வு வரும். ஒரு அரசாங்கத்தை குற்றம் சுமத்துறதுக்காக எண்ணத்துல நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு தீர்வு வராது.